உலக உத்தவர் உயிரின் மேலாளர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்த்துக்களோடு தந்தை பெரியார், அண்ணா, முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் அரசியல் ஆசான் எனது அன்புக்குரிய கோவை தென்றல் மு. ராமநாதன் அவர்களின் நினைவை பற்றி நேரம் கம்மியாக இருப்பதால் என் உரையை சிறிதாக முடித்துக் கொள்கிறேன். எனக்கு கோவை மாவட்டத்தில் 40 ஆண்டுகளுக்கு முன்னால் இரட்டைக்குழு துப்பாக்கி போல் பணியாற்றிக் கொண்டிருக்கும் ஒடுக்கப்பட்டோரின் சிறுபான்மையின் சமூக நீதி பழைய சிறவாசிகளையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத பணியாற்றிக் கொண்டிருக்கும் மாணவிகு அண்ணன் கு. ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் அண்ணன் ஆச்சார் அவர்களுக்கும் இந்த விழாவில் அவங்களுக்கு ஆடம்பரம் சுத்தமாகவே பிடிக்காது, பாராட்டுறது பிடிக்காது, நன்றி ஒன்று சொல்றது மட்டும்தான் பிடிக்கும். தோழரே வாங்க உட்காருங்க, படிப்பதற்கு போனால் இந்த இதுதான் இருக்கும். எப்படி ஒரு மத ஒற்றுமை இருக்கோ அதே மாதிரி தான் அந்த படிப்பதற்கு போனால் என்ன ஜாதி ஏது ஜாதி எதுவுமே தெரியாது. அவர் அதெல்லாம் தான் என்னை இணைந்தது. இந்த விழாவை ஆட்கள் முக்கியம் இல்லை, ஒரு பாடகி ஒரு சோறு பரப்புகிறது போல், இப்போதான் கார்த்திக் செல்வராஜன் சொன்னது போல் திமுக நம்ம குடும்ப கட்சி. அவங்க பாராட்டுகிறார்களோ இல்லையோ ஒவ்வொரு தொண்டனும் திமுகவை இருந்து கொண்டுதான் இருப்பார். இந்த விருது பெரிய ஒரு பத்மஸ்ரீ விழாவாக நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன். என் தகப்பனார் ஒரு செய்தியில் தான் எங்களை 4 ஆண்கள் ஒரு பெண்ணு காந்திபுரம் லலேலாவா லாலா கிடைக்கின்றதா எங்கள் தாத்தாவோட பொங்கலை என் தகப்பனாரும் சைக்கிளில் போவித்திருக்கிறார், நானும் போவித்திருக்கிறேன். டிஸ்கோ ராஜா முன்னாடி இன்னும் 2 உருவம் தெரியாமல் இருக்கு. 2 தம்பிகள் அன்வர் அண்ட் பீர் முகமது. அவர்கள் இல்லை என்றால் நான் இல்லை. அதே மாதிரி என் தகப்பனார் மறைந்த அனிபா அவர்களுக்கும் என்னை ஈண்டெடுத்த தாய் அவர்களுக்கும் எனக்கு துணையாக அமைந்த என் மனைவிக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி, யார் யார் எனக்கு பாராட்ட தெரியவில்லை அனைத்து உள்ளவர்களுக்கும் ஏழை இறைவன் நீண்ட ஆயுளையும் நீண்ட ஆரோக்கியத்தையும் தந்திருவார் என்று சொல்லி, தந்தை பெரியார் என்று சொல்வார், இஸ்லாம் மதம் இல்லை மார்க்கம். அந்த மார்க்கம் என்று சொன்ன தந்தை பெரியார் திராவிடம் நடத்துகிற இந்த விழாவை ஒரு சமூக விழாவாகவே கோவையிலே ஒரு எடுத்துக்காட்டாகவே ஒரு இறை நம்பிக்கை உள்ளவனுக்கு பெரியார் திராவிட கழகம் பெரியார் பாண்டியிலே விழா நடத்துகிறது பெரிய பெரிய மதிக்கிறேன். அனைத்து நல்லுள்ளவர்களுக்கும் என்னை தேடி வாழ்த்திய அனைத்து குடும்ப உள்ளவர்களுக்கும், நீ ஊருக்கெல்லாம் விருந்து போட்டுக்கிட்டாரு, ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு 10 பேர் சாப்பிட்றதால கூட நீங்கள் தயவு செய்து 50 பேர் சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி. இப்போது நம்மளை கூட பணியாற்றிய திராவிட முன்னேற்ற
குடும்ப நண்பர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு தந்த அனைத்து இயக்கங்களுக்கும் நான் நன்றியை பாராட்டாக சொல்கிறேன். அடுத்தது அனைவரும் மேலே அமர்ந்திருக்கும் அனைவர்களும் எங்கள் அன்புக்குரிய உள்ளங்களுக்கு கதரானை அணிவித்து நினைவு பரிசு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.